ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபேக்ட்ரி. நம்ம டெய்லி செய்கிற சில விஷயங்களை கரெக்டாக செஞ்சோனாலே நோய் இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் குளிர்ச்சியான நீரில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி இளவெந்நீரில் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகமான உப்பும் சர்க்கரையும் நோயை தரும், அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்பப்போ சமைச்சு சூடாக சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். நாட்பட்ட சாப்பாடை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துக்கணும், நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். இது ரெண்டும் நம்ம நோயின்றி வாழ ரொம்ப பெரிய பங்களிப்பாக அமையுது. காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, நைட்டில் கடுக்காய், இது 3த்தையும் அன்றாட சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோன்னா வாதம், பித்தம் போன்ற நோய்கள்லாம் நீங்கும். ஒருவேளை சாப்பாடையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டான வேலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பசி எடுத்தாதான் சாப்பிடுவோன்னு இருக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது. சாப்பிடும் போது சாப்பாடோட அளவை குறைச்சிக்கிட்டு காய்கறி, கீரைகளை அதிகமாக சாப்பிட்றது தான் நமக்கு அதிகமான ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரும். பார்த்தீங்களா, இந்த சில விஷயங்களை சரியாக பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்ம நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ இருந்துச்சுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.